இப்ப மண்டை பணம் கொட்ட மண்டை மாதிரி ஆயிப்போச்சு. ஐயோ ஐயோ, என்னையா முரட்டு தூக்கமா இருக்கு? நல்ல சாப்பாடா? அடியே ஆத்தா திறந்து ஓட்டுல தூங்குற? ஐத்தா வருவாருன்னு ஆசையோட காத்து இருந்தேன். சரி, இந்த ஐத்தா வருவாருன்னு ஆசையோட காத்து இருந்தேன். ஐத்தா வரவும் இல்ல. ஐத்தாவுக்கு என்ன ஆச்சு? என்னது? ஐத்தா வரவும் இல்ல. அது ஐத்தாவுக்கு என்ன ஆச்சு? கல்ல விட்டு அடிச்சு போடு. என்ன ஆச்சு கேட்டா சொல்லணும். ஐத்தா வரவும் இல்ல. சொல்லுன்னா ஓடிடுங்க. ஐத்தானுக்கு ஆடு புடிக்கிரு. ஐயோ, எதடி? கோவப்படாத, தலையில உள்ள முடியெல்லாம் புடிக்கிருச்சுடா. ஐயா, ஐத்தா வருவாருன்னு ஆசையோட காத்திருந்தேன். ஐத்தா வருவாருன்னு ஆசையோட காத்திருந்தேன். ஐத்தா வரவும் இல்ல. அடுபொண்டுகளா மாட்டிருச்சே, அடுபொண்டுகளா அடு கடிச்சிருச்சே. போடு போடு போடு. என்ன பக்கத்துல வந்தோட வேண்டு வாய பழக்கிற? ஆத்தா அடி ஆத்தா, நல்லா இருக்கே ஆத்தா. நீ ஏ இது யாரு தெரியுமா? அது யாரு? இதுதான் நடுவுலக்கா நமிதா. அடி ஆத்தா, புள்ள சினிமா பேரா இருக்குது. ஆமா, நாங்களாம் ஒரே சினி ஆக்டர்ஸ்டா. ஆத்தா நீ அது நல்லா பேசு. என்னது ஆயா ஆத்தா? என்ன ஆயா ஆத்தாங்கிற? உனக்கு ஊமையா? நீ பேச தெரியாது, நல்லா வாயில சொல்ற. நான் சொல்றத மட்டும் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லு. அந்த நிக்கிறான் பாரு கட்டையன் மணிகண்டன், அந்த அந்த இருக்கால்ல, அவனை பார்த்து அடே தம்பி நல்லா இருக்கேன்னு மட்டும் கேளு. ஏன் யாத்திங்கிற? என்னைய பார்த்து உங்க அக்கா நமிதா அக்கா என்னைய பார்த்து டே மணிகண்டா நல்லா இருக்கேடா மட்டும் கேட்க சொல்லு பாப்போம். எப்படி கேட்க சொல்ல? சும்மா கேளு, நான் பாத்து. மணிகண்டா நல்லா இருக்கு. சூப்பர். கடிச்சா கடிச்சா. ஐயோ ஐயோ, என்னடி கபடி டயர் போட்டுட்டு வந்திருக்கிறேன்? அது வந்து எக்ஸசைஸ் போனேன், அப்படியே வந்துட்டேன் நான். ஐயா ஐயா, எப்படி கேட்டுச்சு பத்தியா காத்தா? ஒன்னொன்னு சொல்லலாம் சில்லு சில்லுன்னு இருக்கு ஐயா. என்னது சொல்லலாம் ஒன்னொன்னு சில்லு சில்லுன்னு இருக்கு. அப்படித்தான் இருக்கணும். ஆமா, இப்ப மேல வந்துடுறேன் நான். மேல வந்து அமுக்குங்க, ஒரு 6 அமுக்குங்க. ஓ, நான் எதுக்கு தெரியுமா ஓல்டு கேஸா பார்த்து போறேன்? அங்க வந்தா பிடிச்சி அமைக்க போயிருவி, எனக்கு தெரியும். அதனாலதான் நான் இந்த மாதிரி போயிட்டு இருக்கேன். மடப்பாற மாடு கட்டி மயவர ஏறு பூட்டி பயக்காட்ட உழுது போடு செல்ல கண்ணு, பசுந்தலைய போட்டு பாடுபடு சின்ன கண்ணு. மணப்பாற மாடு கட்டி மயவர ஏறு பூட்டி பயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு, பசுந்தலைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு. மணப்பாற மாடு கட்டி மயவர ஏறு பூட்டி பயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு, பசுந்தலைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு. ஆத்தூரு கிச்சடி சம்பா, ஆத்தூரு கிச்சடி சம்பா பாட்டு வாங்கி வித விதைச்சு நாத்த பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு, தண்ணிய ஏத்த முடிச்சு இறச்சு போடு சின்ன கண்ணு. நாத்த பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு, தண்ணிய ஏத்த முடிச்சு இறச்சு போடு சின்ன கண்ணு. மணப்பாற மணப்பாற மாடு கட்டி மயவர ஏறு பூட்டி மயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு, பசு தலைய போட்டு பாடுபடு சின்ன கண்ணு. தூங்கக்கூடாது, ஒழுங்கா உட்கார்ந்து இருக்கிறேன். ஏத்தி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தை, புதிய மண்டை ஏத்துறாங்க. புதிய ஏத்தி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு வித்து போட்டு பணத்தை எங்கே செல்ல கண்ணு, விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு, நீயும் வித்து போட்டு பணத்தை எங்கே செல்ல கண்ணு. வந்துட்டீங்களா? மணப்பாறை மணப்பாறை மாடு கட்டி மயவர ஏறு பூட்டி பயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு, பசு தலைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு, பசு தலைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு. போதும் நீ என்ன, நீ ஒரு தனியா வாச்சிக்கிட்டு இருக்க? நிப்பாட்டுற நேரத்தில் சடார் சடார். ஏன்டா நீ ஏன்டா என்னடா அண்டா கட்டி திரியிற மாதிரி தெரியல? ஏன்டா உள்ள நிக்க விட மாட்டேங்கிறாங்கடா அவங்க. என்ன செய்யறாங்க? டவுசர் மாட்டும் போது வந்து ஒருத்தன் நிக்கிறான், பாவாடை மாட்டும் போது ஒருத்தன் வந்து நிக்கிறான், ஒருத்தன் ஜாக்கெட்டை உள்ள இது வச்சுக்கிட்டு இருக்கேன். பார்த்தா அண்ணன் இது என்ன
எங்க இருந்து வர்றாங்க யாரு இவ்வளவு நேரம் பின்னாடி கிடந்தாங்க முன்னாடி வந்தா வந்துட்டாங்க சரி உனக்கெல்லாம் இருக்கிற ஏத்தம் ஏன்டி அழுவுற ஏன் அழுவுற ஏன்டி அழுவுறேன் கேட்டா சொல்ற ஏன்டி அழுவுற உனக்கு விஷயம் தெரியுமா என்ன என்னன்னு சொல்ல அதானே தெரியும் என்ன என்ன உனக்கு விஷயம் தெரியுமா அதெல்லாம் என்னன்னு சொன்னாதானே விஷயம் தெரியும் என்னன்னு சொல்லு கேட்டா என்னன்னு சொல்லு ஏன் அழுகுறேன் சரி சொல்றேன் எங்க ஐயா இல்ல எங்க ஐயா ஆமா எங்க ஐயா செத்து போயிட்டாரா ஐயோ ஐயா செத்து போயிட்டா அதுக்கு தான் அழுகுறியா ஐயா மேல ரொம்ப பாசமா சத்தியமா எப்படி செத்தாரு ஐயா எப்படிமா செத்தாரு முகர முண்டையில உனக்கு டிக்கி உனக்கு கான்செப்ட் சொல்லி என்ன நீ எப்படி செத்தாரு ஐயா எப்படி செத்தாரு அது ரொம்ப சோகமான கதை எப்ப செத்தாரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி செத்தது இப்ப அழுதுக்கு இருக்கிறீங்க என்னடா கூட்டிட்டு வந்து காசு கொடுத்து படார் நான் கூட நேத்து முந்தானால தான் தவறி போயிட்டாருன்னு நினைச்சுக்கிறேன் 10 வருஷம் முன்னாடி செத்து இப்ப சொல்லிக்கிறா பாருங்க அவர் டைலாக்ல கரெக்டா இருப்பாப்ல நீ என்ன தோட பிடிச்சி அத்துடியாக்கு கொண்டு போ உனக்கு பான்சரா வச்சுக்கிட்ட 10 எப்படி செத்தாரு 10 வருஷம் முன்னாடி அது ரொம்ப சோகமான கதை மச்சான் என்ன கதை எங்க ஐயா செத்தது அது என்ன கதை அதான் சோகமான கதை என்ன கதைன்னு கேட்டா கரெக்டா சொல்லணும் நான் ரொம்ப அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு மாதிரி ஆகி போயிருவேன் பாத்துக்க சரி எங்க ஐயாக்கு செத்த கதையை சொல்லணுமா ஆமா அது ரொம்ப சோகமான கதை சும்மா நானும் பாத்துக்கிறேன் பிடிக்கிற எடுவட்ட பேர கேட்டா சொல்றேன் எப்படி செத்தார் ஐயா அது அது ரொம்ப சோகமான கதை உதச்சு குடிச்சு கொடுக்கணும் சொல்றேன் எங்க ஐயா கண்ணுல தூசி விழுந்து செத்து போயிட்டாரா ஐயோ வரலாறு காணாத சாவா இருக்கேன் ஒரு ஹார்ட் அட்டாக் சுகர் பேஷண்ட் பிரஷர் ரத்த கொதிப்பு ரத்தம் வந்து இப்படி வரும் சாவு வரும் தூசி விழுந்து எப்படி செத்தாரு தூசி விழுந்து செத்தாரு எப்படி ஒரு தடவை இந்த களத்துக்கு நெல்லு மூட்டை தூக்க போனாரு போன இடத்துல நெல்ல தூத்திக்கிட்டு இருந்தாரு கண்ணுல தூசி விழுந்துருச்சு சரி உடனே என்கிட்ட பதறி போய் ஓடி வந்தாரு அடியா பேத்தியா கண்ணுல தூசி விழுந்துருச்சு ஊதி விடுன்னு சொன்னாரு சரி நானும் ஊதி விட்டேன் தூசி போகல சரி உடனே நான் ஒரு ஐடியா சொன்னேன் அங்க ஒரு தண்ணி தொட்டி இருக்கு அதுல போய் கண்ணை முழிச்சு விடியான்னு போய் முழிச்சு விட்டாரு சரி அப்பவும் தூசி போகல மறுபடியும் என்கிட்ட வந்தாரு சரி நீ ஒழுங்கா அந்த வேலையை பாத்துருக்க மாட்டேன்னு நான் கையை பிடிச்சு தண்ணி தொட்டிக்கிட்ட கூட்டிட்டு போய் ஒரே ஒரு வேலை தான் சொன்னேன் அதுல செத்து போயிட்டான்டா ஐயோ பையன் என்ன செஞ்ச இப்படி நீ தண்ணிக்குள்ள முங்கிக்க நான் உன் கழுத்தை புடிச்சுக்கிறேன் தூசி வந்துருச்சுன்னா இப்படி ஆட்டு பல்லேனா இப்படி ஆட்டுன்னு சொன்னேன் அந்த சண்டாள பாவி ரொம்ப நேரம் வல்லேடா ஆட்டின கடைசியில வந்துருச்சுன்னா ஆட்டினா செத்து போயிட்டான்டா ஐயாவை கொன்னு போட்டு இங்க வந்து நாடகம் ஆடிக்கிறீங்க ஐயா செத்து போயிட்டாரு இல்ல சத்தியமா செத்து போயிட்டாரு கொலைக்கு துக்கம் எப்படி அழுகல எங்க ஐயாக்கு நான் அழுகுற நீயா அழுகுற எப்படி அழுகுற ஏறு ஒழுங்கா அழுது எங்க ஐயா அவர் உங்க ஐயா மேல உள்ள துக்கத்துல அவர் அழுகுறாரு அவரோட தோஸ்த அவரு கவுதாளி புந்த மாதிரி அப்படி இல்லையா எங்க ஐயா செத்து போயிட்டாரு என்னடா கியர் ராடு புடிக்கிட்டு போற வண்டி மாதிரி ஓடுது சொட்ட மண்டை அப்படி இல்லையா அழுதானு என்னடா கழுத்தறுத்த கோழி பாரு அவ்வளவுதான் உனக்கு மரியாதை பார்த்துக்க சரி விடு சரி அதெல்லாம் இருக்கட்டும் நீங்க எல்லாம் இவ்வளவு நேரம் என்ன பண்ணீங்க அழகா பாட்டு பாடினா ஆடுனா கச்சேரி பண்ணிக்கிறக்கம்யா அப்படியா அம்மா நான் 2 பாட்டு பாடவா நல்லா பாடு பாப்போம் சூப்பரா பாடுவேன் எங்க பாக்கலாம் நம்ம என்ன கச்சேரிக்கு வந்திருக்கோம் நம்ம வந்து கருமாரி சரவணன் சாய் கவியரவி கச்சேரிக்கு வந்திருக்கோம் கிராமிய கச்சேரிக்கு வந்திருக்கோம் ஆமா கிராமிய பாட்டை பாடணும் நல்ல பாட்டை பாடுவோம் அதுக்கு முன்னாடி ஒரு சாமி பாட்டு பாடுறேன் எதா இருந்தாலும் முதல்ல பக்தி பயமா இருக்கணும் ஆமா எல்லாரும் சாமி பாட்டை பாடுவோமா சாமி பாட்டு சொல்றது செருப்பு போட்டுருக்கு செருப்பு எனக்கு வேணும் எங்க ஓனர் கரெக்டா இருக்கணும் அப்படி எல்லாம் ரெடியா இரு தமிழகார மண்டை கரெக்டியா சாமி பாட்டு பாடும்போது எனக்கெல்லாம் அருள் வருமா வராதா எல்லாருக்கும் வரும் அருள் இந்த ஊர்ல எத்தனை பேர் அருள் வந்து ஆட போறாங்கன்னு மட்டும் பாரு அந்த அளவுக்கு பக்திமயான பாட்டு சரியா ரைட் ஓகே போலாமா நல்லா கையை கும்பிட்டுக்க அம்மா கண்ணை மூடு அம்மா மகமாயி ஆயே நாத்தா கலா முண்டா கெட்ட வார்த்தை திட்டிக்கிறேன் கலா என்னடா அடிக்கிறிய
நான் கூட சாமி வந்து பாட்டுக்கு அப்படியே எல்லாத்துக்கும் அருள் வர போறேன். கலா சத்தியமா இது சாமி பாட்டு தான் மச்சான். முண்டானா என்னடா அது? மலையாள பாட்டு. மலையாள பாட்டு உனக்கு ஒழுங்கா கேட்கல. எங்க இப்ப மறுபடியும் பாடுறேன் பாரு. கலா முண்டா கலா முண்டா. நீ அப்படி இது மாதிரி நிக்கிற? இல்ல வாசிக்கல. அவன் வாசிப்பா முகர மட்டையை பாரு. சரி சரி. உனக்கு பதிலுக்கு பதில் அடிக்கிறாடா. ஏன் என்ன அடிக்கிறதுக்கு? என்ன குத்தகைக்கு எடுத்துட்டு வந்திருக்கிய? ஆளுக்கு அடிக்கிறதுக்கு என்னது? சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும். நான் சாமி பாட்டு செட் ஆகல. நான் வந்து கிராமிய பாட்டு. நல்ல கிராமிய பாட்டு. நல்ல கைதடுங்க. ஓகே. போடா முண்டை. பாரு அழகா பாடுறேன்.